இளைஞர்களுடைய நிலை மாற வேண்டாமா? தரிகட்டு போகக்கூடிய இளைஞர்கள், மோசமான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், போதைகள் இதுதான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு முடிவெடுத்து அதிலே தட்டு தடுமாறி விழுந்து கிடக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் சமூகத்தை பற்றி, பெற்றோர்களை பற்றி, குடும்பத்தை பற்றி, உறவுகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழக்கூடிய இந்த இளைஞர்கள் சம்பாதிக்க கூடாது, முயற்சி பண்ண கூடாது, எந்த உழைப்பும் இருக்கக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறாங்களா இல்லையா? இவங்களுக்கு மாற்றுதல் வேண்டாமா? இவங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்ட வேண்டாமா? நேர்மைனா என்ன, சரியான பாதை என்றால் என்ன என்பதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? எல்லா சமூகத்தை சார்ந்த, எல்லா மதத்தையும் சார்ந்த இந்த இளைஞர்கள் சரியான பாதைக்கு வர வேண்டும், நேர்மையான பாதைக்கு வர வேண்டும், கழுசடையான பாதையை விட்டு அவர்கள் புறந்தள்ள வேண்டும். இதை அவங்கள்ட்ட சொல்லணுமா வேண்டாமா? ஒவ்வொரு இளைஞனா பார்த்து சொல்லுவோம், கேடுகட்ட வழிகளை விட்டுவிடுங்கள், நல்ல வழியை தேர்ந்தெடுங்கள், போதை வழியை விட்டுவிடுங்கள், நல்ல வழியை தேர்ந்தெடுங்கள், நல்ல படிங்க, எழுச்சியோடு வாழுங்கள், சமூகத்திற்கு பணியாற்றுங்கள், 4 பேருக்கு உதவி செய்யுங்கள். அத்தனை சமூக இளைஞர்களையும் நாங்கள் அழைக்கிறோம். வாங்க, சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம், நல்ல கல்வியை தேர்ந்தெடுப்போம், நல்ல உத்தியோகத்தை, வேலை வாய்ப்பை நாம பார்ப்போம். அதன் மூலமாக இந்த குடும்பம் செழிக்கும், நம்ம ஊரு செழிக்கும், இந்த நாடு செழிக்கும். அந்த வழியை வகுப்போம். நம்முடைய தெருவுல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊர்ல எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்களோ, தவறான பாதைக்கு செல்கிறார்களோ அவர்களை மீட்டு மிகப்பெரிய நல்ல எழுச்சியை நாம் உருவாக்குவோம். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஜமாத்தார்களே, பெரியவர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏரல் கிளையின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திலே திரளாக நாமெல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். இன்றைய இளைய சமுதாயத்தவர்கள் எப்படியெல்லாம் தடமாறி செல்கிறார்கள், தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய தடுமாற்றத்திற்கு யார் காரணம், தடுமாற்றம் இல்லாத சரியான பாதையிலே செல்வதற்கு என்ன வழிமுறைகள் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இளைஞர்களுடைய நிலைகள் இன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கிறது, ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு சமூகத்திலையும் இந்த இளைஞர்களை பெற்றெடுத்த அந்த குடும்பத்தில் போய் நீங்க விசாரணை செய்து பாருங்களேன். எல்லா குடும்பத்திலையும் ஒரு இளைஞர், 4 இளைஞர் இருக்கத்தானே செய்வார்கள். படித்தவர்கள் இருப்பார்கள், படிக்காதவர்கள் இருப்பார்கள், போதையில் ஊறியவர்கள் இருப்பார்கள், போதையை எதிர்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இது போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது எல்லாவற்றையும் அதை நேரில் பார்க்கக்கூடிய அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பெற்றோரிடத்தில் நீங்க கேட்டு பாருங்க, இளைஞர்களுடைய நிலை என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு இடங்களில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப மோசமான நிலைக்கு இந்த இளைய சமுதாயம் இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார். இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 2 விதத்தில் நீங்க அதை புரிந்து கொள்ளலாம். இளைஞர்கள் 2 நிலையில இருக்கிறாங்க. சில இளைஞர்கள் உண்மையிலேயே எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக படிப்புல, அறிவுல அல்லது ஆக்கத்தில், பல்வேறு சிந்தனை திறன்கள்ல, தொழில்ல, இது எல்லாத்திலையுமே முன்னோடியாக இருக்கிறாங்க சில இளைஞர்கள். இன்னும் சில இளைஞர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதற்கு நேர் மாற்றமாக இருப்பார்கள். படிப்பு அது வேண்டாம், வேலை வாய்ப்பு அது என்ன தேடி வரணும், எல்லா இடத்துலையும் கலெக்டர் ஆபீஸ்ல நான் தான் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி சிந்தனை, மது, போதை அல்லது ஊதாரித்தனமாக சுத்துதல், இத மாதிரி இதுக்கு நேர் மாற்றமா இப்படியும் இருக்கிறாங்க. இந்த 2 சாராரையும்
இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்படித்தான் இளைஞர்கள் இருப்பார்கள் என்பதை முதல் மனிதர் ஆதம் நபி படைக்கப்பட்டாங்களா இல்லையா, அப்பவே அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகிறான். முதல் மனிதர் இந்த உலகத்தில் வருகின்ற அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் இளைஞர்களாக இருந்தார்கள். அந்த இளைஞர்களே அன்னைக்கு ரெண்டு சாராரா தான் இருந்தாங்க. ஒருவர் நன்மையில நல்ல விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் மிக தீவிரமாக இருந்தார். இன்னொருவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கெட்ட விஷயத்தை கடைபிடிப்பதில் மிக தீவிரமாக இருந்தார். ரெண்டு சாரார் இருந்தாங்க அன்னைக்கு. இன்னைக்கு கோடான கோடி மக்கள் இருக்கிறோம். 700 கோடியை தாண்டி 800 கோடியை நெருங்கக்கூடிய அளவிற்கு ஜனத்தொகைகள் கூடிக்கிட்டே இருக்கிறது. இளைஞர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா அன்னைக்கு ஆதம் நபியுடைய காலத்தில் உலகத்திலேயே ரெண்டு மனுஷன் தான். ஆதம் அவருடைய பிள்ளைங்க, ஆதம் அவங்களுடைய மனைவி. இந்த தம்பதிகளுக்குத்தான் அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சில இளைஞர்கள். அவங்கள தான் இப்படி இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்துலு அலைஹிம் நப இப்னை ஆதம். நபியே, இவர்களுக்கு ஆதமுடைய 2 பிள்ளைகளுடைய வரலாறு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஆதமுக்கு 2 பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க. 2னா 2 தான் இருந்தார்கள் என்று கணக்கில்லை. 2 பேருடைய வரலாறு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஆதமுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த 2 வாலிபர்களுடைய வரலாறு நீங்க சொல்லுங்க. என்ன வரலாறு? இது தகர்ரபா குர்பானன். அந்த 2 பேருமே முதல்ல நல்லவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே இறைவனுக்காக வேண்டி ஒரு வணக்கத்தை செய்கிறார்கள். அந்த வணக்கம், ஒருவருடைய வணக்கம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருவருடைய வணக்கம் இறைவனால் நிராகரிக்கப்படுகிறது. 2 பேர் வணக்கம் செய்கிறாங்க, இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். அந்த வழிபாட்டை ஒரு ஆள்கிட்ட இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், இன்னொரு ஆள்கிட்ட இருந்து இல்லை இல்லை உன்னிடமிருந்து நான் இந்த உன்னுடைய வணக்கத்தை, நீ செய்யக்கூடிய இந்த இபாதத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று நிராகரிக்கிறான். உடனே நிராகரிக்கப்பட்ட அந்த இளைஞன் தன்னுடைய இபாதத்து, தன்னுடைய வணக்கம் அல்லாஹ்வால் தூக்கி எறியப்பட்டு விட்டதே, இறைவிடத்தில் நான் நல்லவனாக இல்லையே அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தில் நல்லவரை கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவருடைய சகோதரன் நல்ல நிலையில இருந்திருக்கிறார்ல, அவருடைய இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்ல. அப்ப ஏத்துக்கொள்ளப்படாத இந்த இளைஞர் அவரை கொலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, இன்னில அக்துலன்னக, ஒன்ன நான் கொலைதாப்பா செய்வேன் அப்படிங்கிறார். உடனே அந்த நல்லடியார் அவர் சொல்கிறாரு, நீ என்ன கொலை செஞ்சாலும், கொலை செய்ய முற்படுத்தினாலும், மா அனபி பாசித்தின் எதைய லி அக்துலக இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நான் உன்னை ஒரு காலத்திலையும் கொலை செய்ய மாட்டேன். கொலை செய்ய மாட்டேன் மட்டும் இல்லை, என் கைய உன்னை அடிக்கிறதுக்கு கூட நீட்ட மாட்டேன். உன்னை கொலை பண்றதுக்காண்டி நான் கையை கூட நீட்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் ரஹ்மானை அஞ்சுகிறேன். அகிலத்தார்களை படைத்து பரிபாலம் செய்யக்கூடிய ரப்பை நான் பயப்படுகிறேன். ரப்பை நான் பயப்படுவதின் காரணத்தினால இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நான் கொலை பண்ண போறது இல்லை. நீ வேணா என்ன கொலை பண்ணிக்க. இப்படி 2 சாரார். ஒரு சாரார் கொலைகாரனா மாறுறாரு ஒரு இளைஞர், இன்னொரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நல்லடியாராக மாறுகிறார். இது எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பார்த்துக்கிட்டீங்களா? ஆதமுடைய முதல் மனித சமுதாயம் உருவாக்கப்படுகின்ற அந்த நேரத்திலேயே இளைஞர்கள் இப்படித்தான் இருந்திருக்கிறாங்க. ஒண்ணு தீவிரவாத போக்கு, மோசமான வழியை தேர்ந்தெடுக்கிறது, இன்னொன்னு நல்ல வழியை தேர்ந்தெடுக்கிறது. இப்படி 2 சாரார்கள், 2 இளைஞர்கள் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்றான். நீங்க உலகத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இதே நிலை இருக்கும். இதே நிலை ஒட்டுமொத்த ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா இளைஞர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் தருதலையாக போவான், இன்னும் சில பேர் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து இப்படி போய்கிட்டே இருப்பான். இன்னைக்கு உலகத்துல நல்ல இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லா இளைஞர்களும் நாசமா போயிட்டாங்க, உருப்படாம போயிட்டாங்க. எல்லாரும் தண்ணி தான் அடிக்கிறான்,
எல்லாரும் சீட் அடிக்கிறான் அப்படின்னு உதாசீனப்படுத்திட முடியாது. சில இளைஞர்கள் இருக்கிறாங்க, படிப்புல அவங்கள மிஞ்சுவதற்கு ஆள் இல்லை, அவ்வளவு படிப்பு. அறிவியல் உலகத்துல, சயின்ஸ் உலகத்துல ஏராளமான கண்டுபிடிப்புகள். இளைஞர்கள் நீங்க போறாங்களே, படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நல்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வாரான், உடனே நல்ல பெரிய பெரிய கம்பெனிகள் அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். எத்தனை இடங்கள்ல நீங்க பாக்குறீங்க, படிப்புல நல்ல ஆர்வப்பட்டு படிக்கிறான், நல்ல பல்வேறு விஷயங்களை புரிந்து கொள்கிறான், நிறைய செயல்பாடுகள்ல அவன் இறங்குகிறான். இப்படி இறங்கக்கூடியவனை கேம்பஸ் இன்டர்வியூ என்று வைப்பார்களே கல்லூரிகள்ல, அந்த கல்லூரிகள்ல முதல்ல இவனை தேர்ந்தெடுத்து அப்படியே கொண்டு போயிடுறான். இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள்னா யாரு? முதியவர்களா படிக்கிறாங்க, இளைஞர்கள் தானே. அவன் தானே இப்படி நல்ல படிப்புல போறான், லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானே, கோடி கோடியே சம்பாதிக்கிறானே. இன்னும் சொல்ல போனால் சில இளைஞர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு கம்பெனில போய் வேலை செய்து பல லட்சங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தாண்டி இவனே ஐடி கம்பெனியை உருவாக்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியும், ஐடில எனக்கு என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி எல்லாம் ஒரு ஆள்கிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னு உருவாக்குறான். உருவாக்கக்கூடிய இந்த இளைஞருடைய வயசு என்ன? 25-30 வயசு. 25-30 வயசுலேயே பிரம்மாண்டமான ஐடி கம்பெனிகளை உருவாக்குறான், பல ஆட்களுக்கு, பல இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறான். இவனுடைய தந்தை வயசுல உள்ள ஆட்களுக்கெல்லாம் இவனுக்கு கீழே வேலை செய்யறாங்க. அப்ப எவ்வளவு திறமை இருந்தால் இதையெல்லாம் செய்ய முடியும்? சாதாரண ஒரு வேலையா? ஒரு கொத்தனார் வேலையா? மண் அள்ளி போடக்கூடிய வேலையா? உடல் உழைப்புல சில வேலைகள் செய்வார்களே அது மாதிரி உள்ள வேலையா? இல்ல, பிரெயின் சம்பந்தப்பட்ட, மூளை சம்பந்தப்பட்ட வேலை, 24 மணி நேரம் டென்ஷனா இருக்கக்கூடிய ஒரு வேலை. அந்த வேலையை இவன் நான் எடுத்து செய்வேன் அப்படின்னு நிக்கிறான், நான் இதுல முன்னேறி காட்டுவேன் அப்படிங்கிறான். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கிறான். அப்ப என்ன, இவங்கெல்லாம் நாசமா போயிட்டாங்களா? கேடு கட்டு போயிட்டாங்களா? இன்னும் சொல்ல போனால் கல்லூரிகள்ல, ஏன் பள்ளிக்கூடம் +2 படிக்கின்ற அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்களே, படிப்புல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறானே, செகண்ட் தேர்ட் வந்து நிக்கிறானே. தமிழ்நாட்டில் முதல்ல யூனிவர்சிட்டியில வந்து அண்ணா யூனிவர்சிட்டிம்பாங்க. இந்த இன்ஜினியரிங் படிப்புல அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கிறது குதிரை கொம்பு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அங்க போய் நிக்கிறானே, ஃபர்ஸ்ட் சீட் அவன் எடுத்துறானே. எங்க இருந்து எடுக்கிறான்? இப்படி எடுக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் யார்? 40 வயசா, 50 வயசா, 60 வயசா, 70 வயசா? இல்ல, எல்லாம் 17 வயசு, 18 வயசு. இந்த இளைஞர்கள் தான் படிப்பில் முன்னேறி யாரும் அடைய முடியாத பல்வேறு துறைகளை, பல்வேறு சாதனைகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க ஒரு கோணத்தில் பார்த்தீர்கள் என்றால் இவனுடைய ஸ்பீடுக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியல. உலகத்தில் நீங்க இன்னொரு கோணம் சிந்திக்கிறதுக்காண்டி சொல்றேன். உலகத்தில் நீங்க எந்த நாட்டுக்குனா நீங்க போங்க, தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அங்க போய் வேலை செய்யறான், அதுவும் பெரிய பெரிய படிப்பு படித்துக் கொண்டு பெரிய பெரிய துறைகள்ல இருக்கிறான். சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஆள் எங்க போனாலும் உருப்படாது அப்படின்ட்டு. உருப்பட்டு காட்டி இருக்கிறான். இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் ஜப்பான் போனா அங்க தமிழர்கள், சைனாக்கு போனா அங்க தமிழர்கள். கல்ஃப் மட்டும் நீங்க நினைக்காதீங்க, ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், ஐரோப்பா கண்ட்ரிகளாக இருக்கட்டும், எல்லா இடத்திலையும் இங்க இருந்து போகக்கூடிய இளைஞர்கள் படித்து பல்வேறு வேலைகள்ல, பல்வேறு துறைகள்ல ஜொலிக்கக்கூடிய தங்கங்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. யாரும் மறுக்கலாம் முடியாது. எல்லா இடத்திலையும், எல்லா உலகம் முழுவதும் இவன் போய் இருக்கிறான். அப்ப இங்க இருந்து ஒருத்தன் ஸ்பெயின்ல போய் வேலை செய்யறான், இங்க இருந்து ஒருத்தன் போய் அமெரிக்கால போய் நல்ல பெரிய கம்பெனில வேலை செய்யறான், இங்க இருந்து போய் ஜப்பான்ல போய் நல்ல வேலையில இருக்கிறான். இதெல்லாம் எப்படி? திறமை இருக்கிறதுனால தானே, நல்ல பாதையை தேர்ந்தெடுத்ததின் காரணத்தினால தானே, சரியான படிப்பை அவன் தேர்ந்தெடுத்து படித்ததின் காரணத்தினால தானே. அப்ப இது எல்லாம் நீங்க ஒரு கோணத்தில் பார்த்தீர்கள் என்றால் இளைஞர்கள் எட்டாத உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்திலையும் சாதனை 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 அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் இதற்கு நேர் மாற்றமா இருக்கும். ஆதமுடைய பிள்ளைகள் மாதிரி ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இத பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளவு உயரம், அவ்வளவு உயரம். இன்னொரு பக்கத்தை நீங்க பாருங்க,
கஞ்சா அடிக்கிறதுல இருந்து போதை பொருட்களை பயன்படுத்துவதில் இருந்து டாஸ்மாக்லாம் போக மாட்டான். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்களே, டாஸ்மாக்லாம் போட மாட்டான். ஏப்பா, அது எல்லாம் நம்மளுக்கு கிக்கு ஏறாதுங்கிறான். என்னென்ன வகையான போதை பொருட்கள் உங்களுக்கு இருக்குதோ, உலகத்தில் இருக்கிறதோ, அது அத்தனை இங்க கிடைக்கும். ஒரு கிராமத்தில் கிடைக்கும், ஏரல்ல கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு தான் தெரியாது, நம்ம அந்த ரூட்ல போகல. தண்ணி அடிக்கிறது, போதை, அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நம்ம போகல. ஆனால் அந்த போதையில பழக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள நீங்க பார்த்தீர்கள் என்றால் போதை பொருள் அது என்னென்ன பொருள் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மாத்திரை இருக்குதுல்ல, மருந்து மாத்திரை, அதுல போதை பொருள் இருக்குது. நம்மால அதை கண்டுபிடிச்சிடறான். யாரு? இந்த இளைஞர்கள். ஒருத்தன் ஐடி படிச்சு எங்கேயோ போயிடுறான், டாக்டர் படிச்சு எங்கேயோ போயிடுறான், இன்ஜினியர் படிச்சு எங்கேயோ போயிடுறான். இன்னொரு பக்கம் இந்த போதையில அடிமையாகி எந்த பொருள்ல நல்ல கிக்கு ஏறும், எந்த பொருள்ல கூடுதல் போதை இருக்கும் அப்படின்னு இவன் இறங்கி கண்டுபிடிச்சு மாத்திரைகள்ல போதை இருக்குதான். என்ன மாத்திரை? இந்த வலி நிவாரணம், அதுக்குன்னு சில மாத்திரைகள் தாராங்க. அதுல அல்லது மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்று டாக்டர்கள் சில மாத்திரைகள் வழங்குகிறார்கள், அதுல போதை இருக்கிறது. இந்த மாதிரி மாத்திரைகளை வாங்கி ஒன்னு ரெண்டு கடையில் போய் இந்த மாத்திரை தாங்க, அந்த மாத்திரை தாங்கங்கிறாங்க. இதை வாங்கி அதுல சில இதெல்லாம் கலந்து அடிக்கிறான் பாருங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டுக்குள்ள தலைவலிக்கு மாத்திரை போடுறான், காய்ச்சல் அடிக்குது மாத்திரை போடுறான். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருப்போம், ஏதோ பேராசிட்டமால் மாத்திரை, ஏதோ தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறான், வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை போடுறான். அவன் போடக்கூடிய மாத்திரை அது இல்லை, வேற மாத்திரை. ஒரு நேரத்தில் போதை ஊசி இருந்தது, அதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு போதை ஊசிகள் இருந்துச்சு. அல்லது தண்ணி அடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, அதெல்லாம் கடந்த காலத்தில், இன்னும் சொல்ல போனா கற்காலத்தில் இருந்தது அது. ஆனா இப்போ போதைங்கிறது நீங்க ஒரு பெட்டியில தூக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, பெரிய பையில கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. சாராயம் தான் பை நிறைய கொண்டு போகணும், பாட்டில் பாட்டிலா கொண்டு போகணும், கேன் கேனா கொண்டு போகணும். இப்ப இருக்கக்கூடிய போதைங்கிறது அந்த அளவுக்குலாம் கிடையாது. எவ்வளவு தெரியுமா? தீக்குச்சி பார்த்திருக்கீங்களா? தீக்குச்சி இருக்குதுல்ல, அதுல உள்ள மருந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு தீக்குச்சியில அதற்கு முனையில ஒரு மருந்து இருக்குமா இல்லையா? எவ்வளவு இருக்கும்? இப்படி போல இருக்கும். ஒரு நகைக்கீரல்ல அதை எடுத்துடலாம். இதுதான், இது போதும். இதை வச்சிருக்கிறான். இப்போ பேர்ல எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் வைக்கிறான். அதை போட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஆள் பிளாட்டு தான், எந்திரிக்கவே மாட்டான். அப்படியே போதையில் அப்படியே மிதக்கிறான். எத்தனை சம்பவங்கள்! இன்னைக்கு போதை என்பது ஒரு நேரத்தில் இருந்த மாதிரி டின் கணக்கில், மூட்டை கணக்கில், அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்படி போல எங்க இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன் இது போன்ற போதைகளை பயன்படுத்துறானே, அது கண்ணுக்கு கூட தெரியாது. அவ்வளவு எளிமையாக மறைச்சு வச்சிடலாம். ஒரு நோட்டு புத்தகத்தில் மறைச்சு வச்சிடலாம், பேனாவில் மறைச்சு வச்சிடலாம், பென்சில்ல மறைச்சு வச்சிடலாம், ஏன் அவனுடைய செல்போன்ல மறைச்சு வச்சிடலாம். பெரிய பொருள் கிடையாதுல, பெரிய வெயிட்டும் கிடையாதுல, 1/2 கிராம் 1/4 கிராம் இவ்வளவுதான் இருக்கும். அது தருகின்ற போதை இருக்கா இல்லையா? அவ்வளவுதான். உலகத்துல அத மாதிரி இன்னொன்னு கிடையாது. அவ்வளவு போதையும் வருது, அவ்வளவு போதையும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது. நீங்க ஒரு நேரத்தில் இத மாதிரி போதை பொருட்கள் பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்ததுன்னு சொன்னாங்க. சென்னை போன்ற, பாம்பே போன்ற, கல்கத்தா போன்ற, டெல்லி போன்ற பெரிய பெரிய நகரங்கள்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, ஏர்ல கிடைக்கும். உலகத்துல குடிக்க தண்ணி கிடைக்காது, அதுக்கு வேணா லோலோன்னு நீங்க அலையலாம். ஒரு தக்காளி பழம் கிடைக்காது, அதுக்கு நீங்க லோலோன்னு அலையலாம். இந்த வெள்ளம்லாம் வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. வெள்ள பெருக்கெல்லாம் வரும்போது, இயற்கை சீற்றங்கள் வரும்போது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு அலைஞ்சோம். அப்போ போதை பொருள் கிடைக்குது. அந்த நேரத்தில் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, பிஸ்கட்டுக்கு வழி கிடைக்காம, ஒரு எலுமிச்சம்பழம் கிடைக்காம, குடிக்க தண்ணி கிடைக்காம திண்டாடுகின்ற அந்த நேரத்தில் கூட நம்ம ஆட்களுக்கு போதை பொருள் கரெக்டா கிடைக்குது. நம்ம என்னமோ வேற எங்க வேற உலகத்தில் இருக்க நீங்க நினைக்காதீங்க. ஏரல்லையும் கிடைக்கும்,
இதை விட இன்னொரு சின்ன கிராமம் இருந்தாலும் அங்கேயும் கிடைக்கும். எப்படி கிடைக்குது? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான், நமக்கு தான் தெரியாது. நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் இது தெரியாதே தவிர, போதை பழக்க வழக்கங்கள் இல்லாத மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாதே தவிர, அந்த நிலையில இருக்கக்கூடிய யார்கிட்ட கேளுங்க எங்க கிடைக்கும் அப்படிங்கிறது அப்படியே நுனி விரல்ல வச்சிருப்பாங்க, கரெக்டா கிடைச்சிடும். இன்னும் சொல்ல போனா இது நவீன காலம். இப்போ ஒரு பொருள் வேணும்னா நீங்க கடைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு சுடிதார் தேவை, கடையில் போய் ஒன்னொன்னா பார்த்து எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும், அது தனி மேட்ரு. ஆனா இப்ப என்ன செய்யறோம்? கடைக்கெல்லாம் போக வேண்டாம், எல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஆன்லைன்ல தட்டு, இதை பாரு அதை பாரு, ஒரு பட்டன் தட்டு, அடுத்த நாள் வருது. என்னென்ன வேணும் உங்களுக்கு? முருங்கைக்காய் வேணுமா? சட்னி அரைக்க தேங்காய் வேணுமா? பொரிகடலை வேணுமா? என்ன வேணும்? கடல மிட்டாய் வேணுமா? தட்டு, உன் வீட்டை அது தட்டும். கடல மிட்டாய் வேணும்னு நீ போன்ல தட்டுனா அதே கடல மிட்டாய் வந்து உன் வீட்டினுடைய டோரை வந்து தட்டும். ஆர்டர் கொடுத்தீங்களா? ஆமா. என்ன கடல மிட்டாய்? கோயில்பட்டி கடல மிட்டாய். இன்னும் வந்துருச்சுல. இன்னைக்கு அப்படி அந்த உலகத்தில் போய்கிட்டே இருக்கிறோம். கிடைக்காத பொருள் மட்டும் இல்லை, என்னென்ன பொருள் உங்களுக்கு வேணுமோ அத்தனை பொருளும் உங்க வீடை தேடி வருதா இல்லையா? அப்ப போதை பொருள் மட்டும் எங்க ஏறலைன்னா வராது, எங்க ஊருக்கெல்லாம் அது வரவே வராது நினைச்சிட்டு இருக்கணும். நம்ம தான் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். எல்லா விதத்திலையும் வருது, ஆன்லைன் வழியாக, மற்ற வழியாக எல்லா இடத்திலையும் வருகிறது. ஒரு நேரத்தில் சாராயம் குடிக்கணும், போதை அடிக்கணும்னா வீட்டை விட்டு வெளியே போய் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்று அடிக்கணும். இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க தெருவில் வந்து நிற்கும், உங்க தெருவில், உங்க இடத்துல, இந்த இடத்துல வேணும்னா இங்கே வந்து கிடைக்கும். என்னப்பா இப்படி சொல்லிட்டிய? அப்ப போலீஸ் எதுக்கு? அரசாங்கம் எதுக்கு? எல்லாரும் இருக்கிறாங்களா? அப்ப தடுக்க மாட்டாங்களா? போதைகள் வந்து இவ்வளவு விசாலமா போய்கிட்டே இருக்குது, எளிமையா கிடைக்குது. அப்ப இவ்வளவு எளிமையா கிடைக்குது அப்படின்னு சொன்னா இதை யாரும் தடுக்க மாட்டாங்களா? நம்ம கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனா தடுக்கல. இதுதான் யதார்த்தம். தடுக்கல. பேருக்கு வேண்டுமானால் கணக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்க ஒரு கேஸ், இங்க ஒரு கேஸ், அங்க ஒரு போதை பொருளை கஞ்சாவை நாங்க பிடிச்சோம், இங்க ஒரு கஞ்சாவை நாங்க பிடிச்சோம், இங்க ஒரு கள்ளச்சாராயத்தை பிடிச்சோம், இப்படின்னு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வரும். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சர்வசாதாரணமாக ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா இளைஞர்களையும் நாசமாக்கி கொண்டே இருக்கிறது போதைப் பொருள். உங்களுக்கு தெரியுமா? குஜராத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னாங்க, பிடிக்கப்பட்டது அப்படின்னாங்க. சரி, பிடிச்சில்லப்பா. அந்த போதைப் பொருள் எங்க? யாருக்கும் தெரியாது. எங்க போச்சு தெரியாது. சரி, இங்க சென்னையில இதே மாதிரி ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய் நினைக்காதீங்க, 1000 கோடி ரூபாய் வந்து இறங்குறது எல்லாம் ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி சரக்கு இல்ல. 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி அப்படிங்கிறாங்க. அவ்வளவு மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பிடிபட்டது அப்படிங்கிறாங்க. சென்னையில பிடிபட்டதுங்கிறாங்க, வேலை மாநிலங்களில் பிடிபட்டதுன்னாங்க. எங்க போச்சு? இப்படி எல்லாம் பிடிபட்ட அந்த போதைப் பொருள் எங்க? யாருக்குமே தெரியல. ஒரு வழக்கு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? சில மாதங்களுக்கு முன்பு, அல்லது ஒரு வருஷம் கூட இருக்கலாம், ஊபியில ஒரு வழக்கு வருது. அங்க வந்து போதைப் பொருளை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள். அப்ப அவங்கள்ட்ட வந்து கோர்ட்டுடைய ஜட்ஜி கேட்கிறாரு, போதைப் பொருள் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, பிடிச்சு வச்சிருக்கிறோம். எத்தனை கிலோ? இவ்வளவு கிலோ. அவ்வளவு மதிப்பு என்ன? இவ்வளவு மதிப்பு. சரி, நீங்க கைப்பற்றிய அந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் கோர்ட்ல வந்து ஒப்படைங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க அழகான ஒரு பதில சொன்னாங்க. ஜட்ஜ் ஐயா, நாங்க பிடிச்சது உண்மை, கைப்பற்றியது உண்மை, எங்க ஸ்டேஷன்ல கொண்டு வந்து அதை பாதுகாப்பா வச்சது உண்மை, போதை பொருட்களை எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்து சேஃப்டியா வச்சோம். ஆனா இன்னைக்கு போய் பார்த்தோம், ஒரு போதை பொருளும் காணல. எங்கடா போச்சு? ஜட்ஜி கேட்கிறாரு, எங்க போச்சு?
அப்படின்னா அவங்க உடனே சொல்லிட்டாங்க, அந்த போதை பொருளை எல்லா எலியும் தின்னுட்டு போயிடுச்சு. எலியும் தின்னுடுச்சான். ஆயிரக்கணக்கான ரூபா போதை பொருளை இவங்க பிடிச்சு கொண்டு போய் வைக்கிறாங்க. வச்ச அந்த போதை பொருளை கோர்ட்ல ஒன்று ஒப்படைங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்ன நடக்குது? எல்லாம் எலி தின்னு போயிடுச்சான். உலகத்திலேயே போதை உள்ள எலி நம்ம நாட்டில் தான் இருக்குது. போதை பொருளை எல்லாம் தின்னுட்டு அது எங்க கிடக்குதுன்னு தெரியல. இவ்வளவு கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை எல்லாம் திங்கக்கூடிய அளவிற்கு எலி இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்பித்தான் ஆகணும், இல்லனா நீ தேச துரோகின்றான். அதானே நடக்குது. சரி, ரைட்டு. இப்ப இதே மாதிரிதான் எல்லா இடங்களையும் போதை பொருட்கள் பிடிபடுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த பொருளை இத்தனை கோடி ரூபாய்க்கு பிடிச்சிருக்கிறோம், இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருளை பிடிச்சிருக்கிறோங்கிறாங்க. கடைசி அது எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்டா யாருக்கும் தெரியவில்லை. ஆனா அது ஒவ்வொரு பகுதிக்கும் வருகிறது. பிடிச்சதே இவ்வளவு அப்படின்னா பிடிக்கப்படாம யாருக்கும் யாருடைய கண்ணுக்கும் படாம வந்து இறங்குறது எத்தனை கோடி யாருக்கு தெரியும்? அவ்வளவு கோடி வருது. ஒரு நேரத்தில் டாஸ்மார்க் இப்பவும் இருக்கிறது. அதுல போகக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேர் போனாங்கன்னா இளைஞர்கள் ஃபுல்லா இந்த அபின் என்று சொல்லப்படுகின்ற கஞ்சா போன்ற அல்லது இதை விட வேறு வேறு பேர்களில் வரக்கூடிய இந்த போதைப் பொருள் கொஞ்சம் தான் இருக்குது. அதனுடைய விளைவுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழணும். போதைப் பொருள்னால ஏற்படுகின்ற விளைவுகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. இந்த சாராயம் குடிச்சாச்சுன்னா சில விளைவுகள் ஏற்படுமே, அதை விட மோசமான விளைவுகள் இந்த போதைப் பொருளை சாப்பிடும் போது. ஆண்மை இல்லாம போயிருது. எத்தனை இடங்கள்ல ஒரு ஊர்ல இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான், பையனுக்கு பொண்ணை பார்க்கறாங்க, எல்லாம் பேசி வச்சிடறாங்க. பேசி அவனும் சரின்னு எல்லாமே ஒத்துக்கிறான். இத்தனாம் தேதி கல்யாணம், தேதியும் முடிவு பண்ணிடுறாங்க. கல்யாண தேதி முடிவு பண்ணியாச்சு. பெண் வீட்டில் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கறாங்க. திடீர்னு அந்த பையனை காணல. 2 நாள் தேடுறாங்க, 3 நாள் தேடுறாங்க. கடைசி பார்த்தாச்சுன்னா ஒரு இடத்துல தற்கொலை பண்ணி செத்துட்டான். என்னடா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. தற்கொலை பண்றதுக்கு என்ன காரணம்? அவங்க குடும்பத்தில் ஏதாவது நெருக்கடியா? அவங்களுடைய வாப்பாவோ அத்தாவோ அம்மாவோ அவனை கடுமையா பேசிட்டாங்களா? இல்ல. வேலை செய்யக்கூடிய இடத்துல அவனுடைய முதலாளிகள் ஏதாவது தவறா பேசிட்டாங்களா? அதுவும் இல்ல. வேற என்ன பிரச்சனை? கடைசி வரையும் யாருக்கும் அவன் தற்கொலை பண்ணதுடைய பிரச்சனை யாருக்குமே தெரியல, குறிப்பாக பெற்றோர்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவனுடைய ஜனாசாவை உடல் கூறு ஆய்வு பண்ணுவாங்களா இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்களா இல்லையா, அதுல இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன? அவனுக்கு போதை பழக்கம் கூடுதலா இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட இந்த போதைக்காக வேண்டி அவன் அடிமையாயிருக்கிறான். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவனுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லும் போது அதற்கு பின்னால்தான் அவனுடைய நண்பர்கள் மற்ற ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது அதுக்கு பின்னால தெரிஞ்ச தகவல் என்னன்னு கேட்டா, அவன் போதை பழக்கத்தில் உள்ளவன், அதிலேயே வெறியாக இருந்திருக்கிறான். அது வீட்டுக்கு தெரியல. அவன் பழகக்கூடிய நண்பர்கள் கூட 1-2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியல. அவன் வேலை செஞ்ச இடங்களுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. கடைசி நீங்க பார்த்தீர்கள் என்றால் எங்க போய் அவன் தற்கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்தாச்சுன்னா தற்கொலை செய்வதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, போதை பொருள் கிடைக்கலங்கிறதுக்காண்டி தற்கொலை பண்ணல, அதெல்லாம் கிடைக்குது. அது எவ்வளவு நாளும் கிடைக்குது. ஏன் தற்கொலை பண்ணா? அவனால் குடும்பம் நடத்த இயலாது. கல்யாணம் பண்ண போறாங்க வீட்டில், அவனுடைய பெண் வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, இவனும் சரின்னு சொல்லிட்டான். ஆனால் என்ன விவகாரம் என்றால் இவனால் குடும்பம் நடத்த முடியாது. அப்ப நாளைக்கு மனைவியிடத்தில் கேவலப்படணுமே. மனைவிட்ட மட்டும் இல்ல, மனைவியை பெற்றெடுத்த அந்த பெண் வீட்டு குடும்பத்தார்கள் அவங்க மானங்கட்டு கேள்வி கேட்பாங்களே. குழந்தை பிறக்கவில்லை என்றால் எதெல்லாமோ பேசுவாங்களே. அது அப்படியே உலகமெல்லாம் பரவிருமே. நம்ம ஆண்மையற்றவன் என்று எல்லாருமே திட்டுவாங்களே. அதுக்காக வேண்டி நம்ம செத்து தொலைவோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம தற்கொலை பண்ணி போட்டான். இதனுடைய விளைவு அதுதான் போய் நிற்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன போதை பழக்கங்கள் இருக்கா இல்லையா, இந்த பழக்கம் மனிதனுடைய ஆண்மையை இழக்க செய்கிறது. அவ்வளவு மோசமான ஒண்ணு. இதுதான் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலையும் சர்வசாதாரணமா கிடைக்கும். எங்கனாலும் கிடைக்கும், எத்தனை இடத்துலனாலும் எவ்வளவு மணி நேரத்தினாலும் கிடைக்கும்.
நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு போதை பழக்கத்தில் தட்டு தடுமாறி எங்கேயோ போய்கிட்டு நிற்கிறான். ஆனால் இந்த இளைஞர்கள் போதையில இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய இந்த இளைஞர்கள் அவங்களை நீங்க பார்த்தீர்கள் என்றால் தடுக்க வேண்டிய அரசாங்கம், தடுக்க வேண்டிய இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. நம்ம முதல்வரும் பேசினார், நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, விளம்பரம் வரும். தமிழகத்தினுடைய முதல்வர் டிவியில விளம்பரமா பேசினாரு. மன்றாடி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள், இப்படிலாம் பேசினாரு. எல்லாரும் கேட்டீங்களா இல்லையா? சரி, மன்றாடி கேட்டுக்கிறேன், போதையின் பாதையில் போயிடாதீங்க. சரி, டாஸ்மார்க் யார் கையில் இருக்கு? ஏன் இழுத்து மூட வேண்டியதானே? அது என்ன சர்பத்தா? அது என்ன ஜூஸா? அது கரும்பு ஜூஸ் வித்துட்டு இருக்கிறீங்க. எப்ப அது போதை தானே? போதையின் பாதையில் சென்று விடாதீர்கள் மன்றாடி கேட்கிறேன். இன்னும் இருக்குது டாஸ்மார்க். இப்படிதான். அது தமிழக அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கம் இருந்தாலும் எந்த அரசா இருந்தாலும் இரட்டை வேடங்கள் தான். போதைக்கு போயிடக்கூடாது, போதைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு மேடையில பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லா போதை வாசல்களையும் திறந்து விடுவது மத்திய மாநில அரசுகள் தான். அவங்களுக்கு தெரியாம எந்த ஊர்லயும் போதை பொருட்கள் நடமாட்டம் இருக்கவே முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அதுக்குன்னு பெரிய பெரிய மந்திரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒழிக்கிறதுக்கு தானே. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வரிப்பணத்தில் இருந்து போதையில போய் விழுந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக அதுக்குன்னு சென்டர்கள் வச்சிருக்கிறாங்க, மறுவாழ்வு மையம் அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க, அரசாங்கமே நடத்துகிறது. அப்ப இவ்வளவும் தெரியுதா தெரியலையா? அப்ப கண்ணை கட்டிக்கிட்டு அல்லது எப்படி எவன் எப்படி நாசமா போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு தானே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லா அரசாங்கமும். இதுல அவர் நல்லவர் இவர் கெட்டவர் அந்த பாகுபாடே நீங்க பார்க்க முடியாது. அரசாங்கம் நினைத்தால் ஒரு செகண்ட்ல இந்தியாவில் போதை நடமாட்டத்தை அப்படியே அடியோடு ஒழிக்க முடியும். அவ்வளவு பவர் இருக்கிறது, அவ்வளவு பெரிய தெம்பும் இருக்கிறது, கண்டுபிடிக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. கண்டுபிடிக்க முடியாதா? அழகா கண்டுபிடிக்கலாம். எங்க வருது, எங்க போகுது, எங்க விற்கிறாங்க, யார் யாரெல்லாம் அதுல அடிக்ட் ஆகி போய் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அவ்வளவு புள்ளி விவரத்தோடு அவங்க சொல்ல முடியும், தடுக்க முடியும். ஆனா யாருக்கும் அந்த அக்கறை இல்லை. ஏன் அக்கறை இல்லை? இவன் போதையில் இப்படியே போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருந்தா தான் அரசியலை பத்தி சிந்திக்க மாட்டான், ஆன்மீகத்தை பத்தி சிந்திக்க மாட்டான், உலகத்தில் நல்லது கெட்டது எதை பற்றியும் சிந்திக்க மாட்டான். அவன் போதையிலே போய்கிட்டே இருக்கணும். அவன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் நேபாள மாதிரி மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுரும். அதனால போதையிலே கிடப்பான். அதான் வேற என்ன இருக்குது? போதையிலே இருந்தால் இவனுக்கு என்ன என்ன நடக்குதுன்னு இவன் எப்படி புரியுவான்? எதையும் புரிந்து கொள்வது இல்லை, எதையும் புரியக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்காத. இது கிடைச்சா போதும். ஒவ்வொரு ஊர்ல இப்பவும் நீங்க பாருங்க, நிறைய ஊர்கள்ல சில இருட்டு பகுதிகள்னா இருக்கும். எல்லா இந்த இரவு நேரங்கள்ல அங்கதான் இருப்பான், நம்மளால அங்கதான் போய் இருப்பான். அங்க இருந்தால் எல்லாமே கிடைக்கும், என்னென்ன போதைப் பொருள் உண்டோ எல்லாமே கிடைக்கும். அதனால அங்கனே உட்கார்ந்துட்டு போயிடுறான். வீட்டுக்கு நல்ல பிள்ளை மாதிரி வந்துருவான், சாப்பிடுவான், படுப்பான், அடுத்த நாள் வேலைக்கு போவான், எல்லாம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதைக்கு அடிமையாகி அடிமையாகி தன்னுடைய வாலிப பருவத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்குறான். இவ்வளவு போய்கிட்டே இருக்கிறது. இப்படி சில இளைஞர்கள் போதைபால் அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில இளைஞர்களை நீங்க பாருங்க, 24 மணி நேரம் செல்போன், எப்ப பாரு செல்போன். செல்போன் தவறு என்று நம்ம சொல்லல, அதை பார்க்க கூடாது என்று சொல்லல. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் படித்து முன்னேறி இருக்கிறார்களே, அவங்க எல்லாருமே இந்த செல்போன் மூலமாக படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது, நிறைய தகவல்களை திரட்ட முடியும். ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டே பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்ள முடியும், நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனா பாதி இளைஞர்களை நீங்க பாருங்க, இந்த போதைக்கு அடிமையான இதே மாதிரி உள்ள இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் கேமும்,
அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சமூக ஊடகங்கள் இதுதான். அது இல்லைன்னு வைங்களேன், வீடே 2 ஆயிரும். நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட போனை வாங்கி ஒரு நாளைக்கு நீங்க மறைச்சு வைங்க, என்ன வரத்துக்கு வரான்? எப்படி என் போனை நீங்க புடுங்க முடியும்? மரியாதையா போனை தந்துரு, அடிக்க வரான். அவனுடைய கேரக்டர் நல்ல பொறுமையாசாலியாக இருந்தாலும் கூட அவன் இதுல போய் அடிமையானதின் காரணத்தினால அதை பறிக்கப்பட்டதற்கு பின்னால அப்படியே மிருகமா மாறிடுவான். அதனுடைய விளைவுதான் நேபாளம். நேபாளத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த அந்த புரட்சியை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அந்த புரட்சி ஏற்படுவதற்கு இன்னைக்கு ஊழல், லஞ்சம் அல்லது அரசாங்கம் யதார்த்தமாக நடந்தது இப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இவைகள் தாண்டி மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நேபாளத்தில் இந்த இளைஞர்கள் போராடுவதற்கு, இளைஞர்களுடைய புரட்சி வெடிப்பதற்கு அடிப்படையான காரணம் ஒன்னே ஒன்று. என்ன? அங்க நேபாளத்தில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணாங்க. எல்லாத்தையும் தடை பண்ணாங்க. தடை பண்ணுவதற்கு முன்னால வரையிலையும் அந்த அரசாங்கத்தை பத்தி அங்கொன்றும் இங்கொன்றும் அப்படி பேசிட்டு தான் இருந்தாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, அது தப்பு, இது நியாயம் இப்படின்னு மாறி மாறி பேச்சு நடந்துகிட்டே இருக்கிறது. எப்ப தடை பண்ணாங்களோ அதற்கு பின்னாலதான் மிகப்பெரிய புரட்சியை ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய மன்னர்ல இருந்து எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டினாங்க. பைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் ரோட்ல போட்டு அடிச்சாங்க, நாடாளுமன்றத்தை எரித்தார்கள், சுப்ரீம் கோர்ட்டை எரித்தார்கள். இவ்வளவு பெரிய கோபத்திற்கு அவங்க தள்ளப்பட்டதுடைய காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்ல, பேஸ்புக் சமூக வலைதளம். இந்த சமூக வலைதளத்தை நீ தடை பண்ணிட்ட, அதனுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய போராட்டம் தோங்கும் அல்லது இப்படி புரட்சி வெடிக்கும் என்று ஆளுங்கட்சி கூட எதிர்பார்க்கல. உளவுத்துறை கூட இதை கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு பெரிய வலிமையாக வருவார்களா என்று யாருக்குமே தெரியல. முதல்ல சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, ராணுவத்தை வைத்து போலீஸை வைத்து அதை தடுத்துடலாம் இப்படித்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இளைஞர்கள் கூட 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 அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ இளைஞர்கள். இந்த புரட்சி நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த புரட்சிக்கு வேறு சில காரணங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான காரணம் இதுதான். இந்த இளைஞர்கள் எதுல அவங்க ஆட்பட்டிருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. போதை எப்படி மிகப்பெரிய அவனுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டதோ அதே போன்ற இந்த சமூக வலைதளங்களும் இன்னைக்கு அது இல்லைன்னா வாழ்வே இல்லை. அந்த அளவுக்கு அதோடு ஒன்றிணைந்து விட்டான். அதுதான் அவனும் சொல்றான். ஒரு நேரத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கு இந்த சமூக வலைதளங்கள் அவ்வளவு பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சமூக வலைதளங்கள் இல்லை என்றால், அதுல மீம்ஸ் அவன் பார்க்கவில்லை என்றால் அவ்வளவுதான், செத்தே போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாட்டிலே புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த சமூக வலைதளங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா வேற எதுக்கும் அவன் பயப்படல, வேற எந்த பிரச்சனைக்கும் இவ்வளவு பெரிய புரட்சி அவன் ஏற்படுத்தல. இதுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறான். வேற வேற நாடுகள்ல பங்களாதேஷில் புரட்சி ஏற்பட்டது, இலங்கையில புரட்சி ஏற்பட்டது, அதுக்கெல்லாம் வேற வேற காரணங்கள். ஆனா இங்க ஏற்பட்டதுக்கு இதுதான் காரணம். அதற்கு பின்னால அந்த மக்கள், அதாவது ஆட்சியாளர்கள் அவங்க செய்த ஊழல், அவங்க மக்கள்கிட்ட கேட்காம சர்வாதிகாரத்தனமான சட்டங்களை போட்டது, இது எல்லாம் சேர்ந்து கொண்டு மிகப்பெரிய புரட்சிக்கு வழிவகுத்தது. இதுதான் யதார்த்தம். இப்ப நமக்கு தேவை என்ன? இந்த இளைஞர்களுடைய பாதை எதை நோக்கி போகுதுன்னு நீங்க பாருங்க. ஒரு பக்கம் போதை நோக்கி போறான், இன்னொரு பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள் என்றால் வாட்ஸ்அப், சமூக வலைதளங்கள் இது இல்லை என்றால் அவனால வாழவே முடியாது. இன்னைக்கு ஹீரோக்கள் யார் தெரியுமா? இளைஞர்களுக்கு இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில் உள்ள ஹீரோக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க தான். மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்களா இல்லையா, ஒவ்வொரு ஆளும் ரீல்ஸ் போடுறாங்களா இல்லையா, சாகசம் செஞ்சு, அதுதான் இவனுக்கு பெரிய ஹீரோவா தெரியுது. அதையெல்லாம் பார்க்கிறான். இது நிறைய பேர் சாவுறாது தனி மேட்ரு. நான் ஹீரோவா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஓடக்கூடிய ட்ரெயின்,
அதுல இருந்து அப்படியே வீடியோ எடுக்கிறான். அதை போட்டு போட்டு பார்க்கறதுக்கு அதுக்கு 4 பேர் ஷேர் பண்றான் அல்லது லட்சம் பேர் ஷேர் பண்றான். இத மாதிரி நம்மளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ட்ரெயினுக்கு முன்னால இவன் வீடியோ எடுக்கிறான், அதுலயே செத்து மாட்டிக்கிறான். எத்தனை வீடியோக்கள் இதெல்லாம் பார்க்கத்தான் செய்யறோம். அப்ப இத மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்க தான் ஹீரோ. ரீல்ஸ் வெளியிடுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அவ்வளவு இளைஞர்கள் அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க. அவனை மாதிரி வரணும், அவனை மாதிரி வரணும். இன்னொரு உண்மை உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை எல்லாரையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட சாரார் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு தெரியுமா, உழைக்கவே கூடாது, படிக்கவே கூடாது. நான் டாக்டர் ஆகணும், படிக்காமலே இன்ஜினியர் ஆகணும், படிக்காமலேயே 1 லட்சம் சம்பளம் வாங்கணும், எந்த உழைப்பும் இல்லாம நான் பெரிய பென்ஸ் கார்ல போகணும், எந்த உழைப்பும் இல்லாம விலை மதிப்புள்ள பைக்ல பறக்கணும். நான் உழைக்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், ஆனால் எந்த உழைப்பும் இல்லாம எந்த முயற்சியும் இல்லாம நான் அப்படியே ஆகாயத்தில் பறக்கணும், ஹீரோவாக இருக்கணும். இதுதான் நிறைய இளைஞர்களுடைய மனசு இன்னைக்கு இப்படித்தான் போய்கிட்டே இருக்கிறது. உழைப்பை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. தகப்பனார் மூட்டை தூக்குவாரு, இவன் சாப்பிடுவதற்காக வேண்டி அவரு பகல் ஃபுல்லா வேலை பார்ப்பாரு, அது எல்லாம் இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. பெற்றோர்கள் படுகின்ற அந்த பாடு, அந்த கஷ்டம் இவனுக்கு கொஞ்சம் கூட புரியாது. இவனுக்கு தேவை என்ன, என் பெற்றோர்கள் என்ன பிச்சைனாலும் எடுக்கட்டும், ஆனா நான் நல்ல ஜாலியா இருக்கணும், விதவிதமான ஆடைகளை அணியணும், விதவிதமான வாட்சிகளை போடணும், விதவிதமான போன்களை பயன்படுத்தணும், எல்லாம் லக்ஸரியா வாழணும். இன்னைக்கு உள்ள இளைஞருடைய மென்டாலிட்டியே இப்படி போய்கிட்டே இருக்குது. ஒரு நேரத்தில் கஷ்டப்பட்டு முன்னேறினாங்களா இல்லையா, இப்ப அப்படிலாம் கிடையாது. கஷ்டமே படக்கூடாது, நான் நல்ல நிலையில இருக்கணும். எங்க போய் விடும் இது, எங்க போய் விடுதுன்னு தெரியுதா? இத மாதிரி நினைக்கிறானே இளைஞன், உழைக்காம படிக்காம எந்த விதமான முயற்சி இல்லாம அப்படியே வானத்தில் பறக்கணும்னு நினைக்கிறானே, இதனுடைய விளைவு என்ன, நிறைய பேர் சாவுறான். சாவுனுடைய எண்ணிக்கை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இதுதான். அல்லது போதையில போய் விழுறான், நினைச்ச வாழ்வு கிடைக்கல, நினைச்ச போன் கிடைக்கல, நினைச்ச பைக் கிடைக்கல, சாவு, அப்படி சாவுறான், அல்லது போதையில போய் மாட்டுதான். இதுதான் யதார்த்தம். இதுல முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, எல்லா மதத்தை சார்ந்தவர்கள். ஒரு 2 நாளைக்கு கூட முன்னால ஒரு மீம்ஸ் வருது. உண்மையிலேயே அது மீம்ஸ் தான் கிரியேட் பண்ணது. ஒரு எடுத்து நாடகம், ஒரு நாடகத்தை தான் போட்டு விட்டுருக்குறாங்க. என்ன நாடகம், ஆனா யதார்த்தமான உண்மை. யதார்த்தம் என்ன, ஒரு பையன் வாரான், தகப்பனார்ட்ட கேட்குறான், அத்தா எனக்கு ஒரு ஃபோன் வேணும். அப்படியாப்பா, என்ன ஃபோனு, பழைய ஃபோன் வேணுமா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், புது ஃபோன் தான் வேணும். சரி ரைட்டு வா அப்படின்னு கடைக்கு கூட்டு போறாரு. கடையில் கூட்டு போய் என் பையனுக்கு ஏதோ ஃபோன் வேணுமா, நீங்கள் கொடுங்க. உடனே அவன் ஒரு நம்பரை சொல்கிறான், iPhone 17, iPhone 6 ஏதோ ஒன்று சொல்கிறான். உடனே சரி ரைட்டு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறாரு தகப்பனாரு. உடனே கடைக்காரர் கேட்குறாரு, இது 2 லட்சம் ரூபா ஃபோனு. 2 லட்சமா அப்படின்னு அட்டாக்கில் அப்படியே மடிகிறாரு. 2 லட்சம் நான் எங்கே போவேன், நான் ஏதோ 5000 ரூபா 6000 ரூபா இருக்குன்னு நினச்சிட்டு அவனை கடைக்கு கூட்டு வந்தேன், ஆனால் ஃபோனு 2 லட்சங்கிறீங்க. ஆமா 2 லட்சம். கடைசி அவர் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கிறாங்க தகப்பனார். அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி கிடக்கிறாரு. இவன் என்ன செஞ்சானா, புள்ளக்காரன் அந்த தகப்பனார் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவர் கிட்னி தானம் பண்ண போறாருன்னு எழுதி கொடுத்து அவருடைய 2 கிட்னியை வித்து ஐபோன் வாங்கியிருக்கான். இப்படின்னு ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கான். இது உண்மையிலேயே சித்தரிக்கப்பட்ட ஒன்றுதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இளைஞருடைய மனசு இப்படி இருக்கா இல்லையா? அவன் நினைச்ச பைக் வேணும்னு நினைக்கிறான். 2 லட்சம் ரூபாய் பைக்கு, எப்பா என்கிட்ட இல்லையடா, அவ்வளவு கஷ்டமா இருக்குது, தந்தாத்தா, இல்லைன்னா நான் செத்து போயிருவேன், இல்லது நான் விஷம் குடிச்சிருவேன், அல்லது நான் வேற ஏதாவது பண்ணிடுவேன். தாரியா இல்லையா? யார்கிட்ட? கூலி வேலை செய்யக்கூடிய பெற்றோர்களிடத்துல, சாப்பாட்டுக்கு அன்றாடம் உழைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களிடத்துல மிரட்டி இன்னைக்கு வாங்குறானா இல்லையா? இன்னும் சில சம்பவங்கள். ஒண்ணு பெற்றோர்கிட்ட கேட்கிறான், எனக்கு 2 லட்சம் ரூபா பைக் வாங்கித்தா, உயர்தரமான போனை வாங்கித்தா, நீ தரலையா, போ
நீனும் வேண்டாம், உன் வீடும் வேண்டாம், போறான். இவனா போய் உழைக்கிறான். படிக்கல, கல்லூரிக்கு போகல, ஸ்கூலுக்கு போகல, எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல அல்லது வேற எங்கேயாவது போய் உழைக்கிறான். உழைச்சு காசை சேர்த்து இவன் வாங்குறான். சரி, வாங்கி நல்ல வழியில இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. திரும்ப அதை வச்சு செத்தும் போயிருக்கிறான். 1-2 வரலாறு இல்லை, ஒரு வருடத்துக்கு முன்னால் நடந்தது. இதே மாதிரி நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் தகப்பனார்ட்ட கேட்கிறான், எனக்கு இந்த பைக்கு தான் வேணும். அவர் ஆட்டோ ஓட்டக்கூடிய டிரைவர், என்ன வருவாய் வந்துடும்? அவருடைய ஆட்டோவை 3 லட்சம் ரூபாய், இவன் பைக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு கேட்கிறான். இல்லப்பா, எனக்கு முடியாது, ஆட்டோ வருமானத்தில் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்க முடியாதா? கடைசி அவன் என்ன செய்யறான், வேற ஒரு ஊருக்கு போறான். தகப்பன் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், அக்கா தங்கச்சி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இன்னொரு ஊருக்கு போறான். ஒரு 6 மாசமோ 7 மாசமோ அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறான். சில வருடங்கள் இருக்கிறான். சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த காசை அப்படியே வாங்குறான். அதுக்கப்புறம் அவன் நினைச்ச பைக்கையும் வாங்கிடுறான். வாங்கி ஊர்ல வந்து அந்த பைக்கில் போறான். ஒரு 2 மாசம் ஓட்டியிருப்பான். 3வது மாசம் அதே பைக்கில் தகப்பனாருடைய கண்ணு முன்னால மோதி சிதறி இன்னைக்கு பிள்ளை இல்லை. எங்க போய் விடுது நீங்க பாருங்க. இளைஞர்களுடைய நிலை. எத்தனை பேரு பைக் ரைஸ் வச்சு அதுல மீம்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படிங்கிற பேர்ல, அல்லது பைக்ல வந்து வீவ்லிங் அதை பண்ணி எத்தனை பேர் இன்னைக்கு செத்து போயிருக்கிறான். அந்த பிள்ளைகளை, அந்த இளைஞர்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, இன்னைக்கும் கண்ணீர் வடிப்பார்கள். என்ன கனவுல அந்த பெற்றோர்கள் இருந்திருப்பாங்க. இவனை எப்படி எல்லாம் ஆக்க வேண்டும் என்று அவர்கள் துடித்திருப்பார்கள். நாம் பட்ட கஷ்டம் நம்ம புள்ள படக்கூடாது அப்படித்தான ஒவ்வொரு பெற்றோர் நினைப்பான். ஆனா இவனுடைய சிந்தனை இப்படி போன் வேணும், அதுவும் உயர்தரமான போன் வேணும், இத மாதிரி பைக் வேணும், அதுவும் உயர்தரமான பைக் வேணும், கூண்ண விலை உள்ள பைக் தான் வேணும் இப்படின்னு தரிகட்டு போய் உயிரை விட்டு எத்தனை இளைஞர்கள். அதனுடைய பாதிப்பு இவன் போய் சேர்ந்துடுறான். இந்த போன்னால அல்லது இந்த பைக்கினால இறந்து மண்ணோடு மண்ணா போயிடுறான். ஆனா அந்த பிள்ளைய வளர்த்தாங்களே, சின்ன பிள்ளையில இருந்து வயிற்றுல சுமந்து அந்த தாய் பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்திருப்பாங்களே. இப்பதான் படிக்க வச்சிருக்கிறேன், இப்ப காலேஜ் போயிருவான், இன்னும் 2 வருஷத்துல படிப்பை முடிச்சுட்டு வருவான், ஏதாவது நல்ல கம்பெனில போய் சேருவான், 4 காசு சம்பாதிப்பான், நம்முடைய கஷ்டம் எல்லாம் தீரும் என்று 20 வருஷமா கனவு கண்டுட்டே இருப்பாங்களே. அந்த கனவை ஒரே ஒரு செகண்ட்ல அப்படியே இல்லாம மாக்குறானே. இவன் மண்ணோடு மண்ணு போனாலும் அந்த பெற்றோர்கள் எவ்வளவு நாளைக்கு அந்த துன்பத்திலேயே அந்த வேதனையிலேயே டெய்லி செத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த இளைஞர்களுடைய நிலை மாற வேண்டாமா? தரிகட்டு போகக்கூடிய இளைஞர்கள், மோசமான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், போதைகள் இதுதான் என்னுடைய வாழ்வு அப்படின்னு முடிவெடுத்து அதிலே தட்டு தடுமாறி விழுந்து கிடக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், சமூகத்தை பற்றி, பெற்றோர்களை பற்றி, குடும்பத்தை பற்றி, உறவுகளை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வாழக்கூடிய இந்த இளைஞர்கள், சம்பாதிக்க கூடாது, முயற்சி பண்ண கூடாது, எந்த உழைப்பும் இருக்கக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த சமூகத்தில் எல்லா இடத்திலையும் இருக்கிறாங்களா இல்லையா? இவங்களுக்கு மாற்றுதல் வேண்டாமா? இவங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்ட வேண்டாமா? நேர்மைனா என்ன, சரியான பாதை என்றால் என்ன என்பதை இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா? எல்லா சமூகத்தை சார்ந்த, எல்லா மதத்தையும் சார்ந்த இந்த இளைஞர்கள் சரியான பாதைக்கு வர வேண்டும், நேர்மையான பாதைக்கு வர வேண்டும், கழுசடையான பாதையை விட்டு அவர்கள் புறந்தள்ள வேண்டும். இதை அவங்கள்ட்ட சொல்லணுமா வேண்டாமா? இளைஞர்களுக்கு அவங்களுக்கு புத்திமதி சொல்லணுமா வேண்டுமா வேண்டாமா? எல்லாருமே ஏத்துக்கிடுவோம். ஒவ்வொரு இளைஞனா பார்த்து சொல்லுவோம், கேடுகட்ட வழிகளை விட்டுவிடுங்கள், நல்ல வழியை தேர்ந்தெடுங்கள், போதை வழியை விட்டுவிடுங்கள், நல்ல வழியை தேர்ந்தெடுங்கள், நல்ல படிங்க, எழுச்சியோடு வாழுங்கள், சமூகத்திற்கு பணியாற்றுங்கள், 4 பேருக்கு உதவி செய்யுங்கள். அத்தனை சமூக இளைஞர்களையும் நாங்கள் அழைக்கிறோம், வாங்க சரியான பாதையை தேர்ந்தெடுப்போம், நல்ல கல்வியை தேர்ந்தெடுப்போம், நல்ல உத்தியோகத்தை, வேலை வாய்ப்பை நாம பார்ப்போம்.
அதன் மூலமாக இந்த குடும்பம் செழிக்கும், நம்ம ஊரு செழிக்கும், இந்த நாடு செழிக்கும். அந்த வழியை வகுப்போம். நம்முடைய தெருவுல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊர்ல எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்களோ, தவறான பாதைக்கு செல்கிறார்களோ, அவர்களை மீட்டு சரியான பாதை கொண்டு போவோம். அதற்குண்டான வாய்ப்பினை இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்துவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.